இப்போ எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க, யார் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க, ஏன்னா எப்படி யார் கோயிலில் நமக்கு எக்ஸ்ட்ரா விஐபி டிக்கெட்டில் போகணுன்னாலே யாரையாவது பிடிச்சி போகணுன்னா உங்கள் வீட்டுக்கு அது வருதுன்னு சொன்னால் அது சாதாரணமாக வர முடியாது. அதான் சொல்கிறேனே, துவாரபாலகர்களுக்கு செஞ்ச கவசத்தை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 26 நாள் ஆயிருக்கு. 20 இடங்களில் வெவ்வேறு இடத்துல வச்சிருக்காங்க. சுவாமி கிட்ட இருக்கிற அதை வச்சுக்கிட்டா வீட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணா விசேஷம்னு அதுக்காக போச்சா, இல்லை அதுல சுரண்டி அவங்க எடுத்தாங்களா என்ற சந்தேகங்கள். கிட்டத்தட்ட 4.25 கிலோ தங்கம் குறைந்திருக்கிறது. சார் இங்க பிரச்சனை என்னன்னா 4.25 கிலோன்னு போட்டீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் வருது. எல்டிஎஃப் யூடிஎஃப்ல இருந்து பலர் அந்த விசாரணை வளையத்தில் வருகிறார்கள். சபரிமலையிலிருந்து இங்கே வரத்துக்கு 28 நாளோ 26 நாளோ ஆனதுங்கிறாங்க. இது மாதிரி பல பேருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்களா, என்ன ஆச்சுங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பண்ணியிருந்தா இது யார் கண்ட்ரோலில் இருந்தது, எப்படி இந்த வேலை நடந்ததுங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபையும் வந்து சார் சிபிஐ எஸ்ஐடி. ஸோ இங்கே எஸ்ஐடி போட்டு கோர்ட் மானிட்டரிங் செய்வதால் சபரிமலையில் பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அராஜகம். அதாவது இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட வருஷத்துக்கே 50 நாள் தான், அதுமாரி ஒரு 75 நாள் தான் திறந்துருக்கும். அதுக்குள்ளே 5 கோடி பேர் வந்து பார்க்குற ஒரு இடத்துடைய கோவில் நகையை எடுத்து அதை திருட்டுத்தனம் செய்வதற்கு தைரியம் வருகிறது. கடவுள்னா என்ன சொல்கிறது, ஏன்னா கடவுள் இன்று மலையாளம் மற்றும் தமிழ் நடிகரான, சொல்லப்போனால் இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான ஒரு நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ஜெயராம் அவர்கள் கேரளா சபரிமலை நகை வழக்கில் வந்து சிக்கியிருக்காரு. அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் தேவப்பிரியா சார். வணக்கம் சார். இப்போ மலையாளம் நடிகர், மெயினாக அவர் வந்து மலையாளத்தில் தான் பெரிய ஒரு நடிகர் ஆயிருக்காரு ஜெயராம் அவர்கள். அவரு சபரிமலை நகை விவகாரத்தில் வந்து சிக்கியிருக்காரு. அவருக்கு வந்து இடி வந்து சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன விஷயம், அதை பற்றி உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அதுக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம சபரிமலை என்பது ஐயப்பன் கோயில். நம்ம இங்கே ஐயனார்னு சொல்வது அங்கே ஐயப்பன் பாங்க. கனெக்ட் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நம்ம வந்து ஒருவரை மரியாதையாக சொல்கிறதுன்னு சொன்னால் 6 விகுதியை சேர்ப்போம், அவங்க குருவாயூர் அப்பன்னு சேர்ப்பாங்க. ஸோ ரெண்டும் ஒரே கடவுள் தான். அதாவது சபரிமலைக்கு போனீங்கன்னா பக்கத்துலேயே ஆரியங்காடு இதெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நம்ம இங்கே ஐயனார் மாதிரி 2 மனைவிகளோடைய பூர்ண புஷ்கலன்னே இருப்பாங்க. இங்கே மட்டும் இவர் வந்து அந்த வேட்டைக்கு போனப்போ இருந்ததால் எப்பயுமே நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறாருங்கிறது அடிப்படை. இந்த ரெண்டும் ஒன்று தாங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக சொன்னேன். அப்போ அந்த சபரிமலைக்கு கிட்டத்தட்ட 26 கிலோ தங்கத்தை கொடுத்து நம்ம விஜய் மல்லையா இப்போ 13,000 9,000 கோடி இது கொடுத்துட்டு அதுக்கு ஏமாற்றி விட்டு இன்னைக்கு லண்டனில் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுகிறது. நான் 9,000 கோடி கடன் வாங்கினேன், என்னுடைய 15,000 கோடி சொத்தை பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. மோடியை திட்டுறாரு, அவர் அங்கே இருந்துக்கிட்டு கேஸ் போட்டு தப்பிச்சிட்டு இருக்கார். அவர் கொடுத்த அந்த நகைகள் அதில் சாமிக்கு போனது சேர கீழே இருக்கிற அந்த இது துவாரபாலகர்களுக்கு செஞ்ச கவசத்தை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015-16 வாக்கில் நம்ம சிபிஎம் ஆட்சியின் போது எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு மெட்ராஸுக்கு அங்கே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வராங்க. 26 நாள் ஆயிருக்கு. 20 இடங்களில் வெவ்வேறு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வச்சதுல ஒரு இது என்னடான்னா, அந்த சுவாமி கிட்ட இருக்கிற அதை வச்சுக்கிட்டா வீட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணா விசேஷம்னு அதுக்காக போச்சா, இல்லை அதுல சுரண்டி அவங்க எடுத்தாங்களா என்ற சந்தேகங்கள் இப்படி வருது. இந்த மாதிரி எல்லாம் வேற நடக்குமா? கிட்டத்தட்ட 4.25 கிலோ தங்கம் குறைந்திருக்கிறது. எடை போட்டு அந்த குறைவு என்ற காரணத்தினால்தான் இந்த வழக்கே ஆரம்பித்தது. சார் இங்கே பிரச்சனை என்னென்னா 4.25 கிலோன்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் வருது. நம்ம பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு 100 கிலோ தங்கத்தை வாங்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த வழக்கு ஒழுங்காக நடக்கலை. உப்புளியப்பன் கோயிலுக்கு இது என்னுடைய நண்பர் திருசக்தி சுந்தரராமன் கொடுத்த 5 கிலோ கொடிமரத்தின் தங்கத்தை காணவில்லை. இப்போ அவர் வழக்கு போடுறதுக்காக இருக்கிறார். இதுவரை பல கோயில்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பட் இது பெரிதாக இருக்குன்னா சபரிமலை என்பது கிட்டத்தட்ட அந்த ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு மாத்திரமே அங்கே 25 லட்சம் பேர் கூடுவார்கள். அதை தாண்டி அந்த ஜோதி ஏற்றும் பொழுது கிட்டத்தட்ட 5 கோடி பேர் டிவியில் பார்ப்பாங்க. ஸோ சபரிமலை மீது ஒரு அதீத பக்தி கடந்த 25 வருஷத்தில் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சபரிமலையில் இப்படி ஆன விஷயம்னு பார்த்தால் இதை காங்கிரஸ் கட்சி முதல்ல சிபிஎம்க்கு எதிராக பெருசாக கொண்டு போச்சு. காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாநாடு நடந்தப்ப இந்த தேர்தலில் ஒரு பாட்டு கூட போட்டாங்க, ஐயப்பனுடைய பாட்டை வச்சு இவங்களை வந்து இதை போட்டாங்க. அதை எதிர்த்து ஐயப்பனை இழிவு செய்கிறீர்கள், இவங்க வழக்கு போடணும்
கொடுக்கணும்னு கூட கொடுத்தாங்க. ஆனால் சமீபத்தில் அந்த முக்கியமான கான்ட்ராக்டர் திரு போத்தி என்பவர் சோனியா காந்தியை வந்து சந்திச்சிருக்கிறார் என்று ஏகே ஆண்டனியுடைய மகன் இப்போ பிஜேபியில் இருக்கிறவர் அவர் கொடுத்துருக்கார் ஆதாரங்கள். அதை எடுத்து கேரளாவுடைய பிஜேபி தலைவர் அமைச்சர் இவரும் பேசியிருக்கார். ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்டிஎஃப் யூடிஎஃப்லேருந்து பலர் அந்த விசாரணை வளையத்தில் வருகிறார்கள். இது தேவசம் போர்டுங்கிறது நம்ம இங்கே இந்து அறநிலைத்துறைங்கிறது அங்கே திருவாங்கூர் தேவசம் போர்டுன்னு வரும். அந்த தேவசம் போர்டில் சேர்மனாக இருந்த முன்னாள் டிபிஎம் எம்எல்ஏ, தேவசம் போர்டு உறுப்பினர்கள், முன்னாள் தந்திரி, இப்படி பல பேரை விசாரணை கைதிகள் நடந்துட்டு இருக்கு. அதில் போத்தி 2 வழக்குகளில் சமீபத்தில் ஜாமீன் பெற்றார்னு, இன்னும் அவர் மேலே வேற வழக்கு இருக்கான்னு தெரியல. எஸ்ஐடி போட்டு முதலில் ஹைகோர்ட்டு எஸ்ஐடி ஒழுங்கா செய்யலை அப்படின்னு பல ரிமார்க்குகள் கொடுக்க, தற்போது அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயராம் வரைக்கும் வந்து இதில் எல்லாரும் இன்வால்வ்டுங்கிற விஷயம் வந்த பிறகு எஸ்ஐடி மேல் எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி வந்திருக்குன்னு நேத்தோ முந்தானேத்திக்கோ சொன்னது படித்த ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னு சொன்னால் கோயில்களில் அரசாங்கம், அதாவது இந்து அறநிலைத்துறை என்று உள்ள வருவது முதலில் ஒரு பிரச்சனை. அதாவது அவங்க இருக்கிறதுக்கு சட்டப்படி அனுமதியே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அரசு என்பது மதச்சார்பற்ற அரசு, எல்லாரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் இந்த மதச்சார்பற்றங்கிறது பிரியாம்பிளில் கிடையாது. 1976 எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தியால் சேர்க்கப்பட்டது. ஆனாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 15, 16 மதச்சார்பின்மை தெளிவாக இருக்கு. அவங்க மத உரிமைகளை இன்னொருவர் தடுக்க முடியாது. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை அல்லது அங்கங்கே இருக்கிற தேவசம் போர்டுங்கிறது கோயிலுக்குள்ள எல்லா வேலையும் எடுக்கிறாங்க. அவங்க எதுக்காக உள்ள இருக்காங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்துறை கீழாக வரும் பக்தர்கள் ஒழுங்காக தரிசனம் கிடைக்கிறதா, அடுத்தது இதில் பெரிய அளவில் பணம் புழங்குகிறது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பழனியில் வருஷத்துக்கு 400 கோடிக்கு மேலே வசூலாகி, வாடகை எல்லாம் சேர்ந்து விஞ்சிலிருந்து முடியோடு எல்லாத்தையும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கோயில் சமயபுரம் வரும், ஒரு 250 கோடி. மதுரை கோயிலுக்கு 170 கோடி. நம்ம போன மாதம் திருப்பதி கோயிலில் ஒரே நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், ஒரே நாளில் வந்து 3.5 கோடி ரூபாய் கிட்ட. இல்லை, திருப்பதியுடைய ஆனுவல் இது பட்ஜெட் வந்து 900 கோடிக்கு மேலே போகுது. அவங்க திருப்பதியை தாண்டி திருப்பதி போன்ற கோவில்களை பல இடங்கள்லையும் வச்சிருக்காங்க. சென்னையில், நம்ம இதில் டி நகரில் இருக்கு. ஒரே பேட்டர்ன் தான். இல்லை, அந்த சுவாமிக்கு வைப்பாங்க. அதே மாதிரி இடத்த பொறுத்து டி நகரில் இருக்கிறது சின்னது. அதே மாதிரி முன்னாள் நடிகை சாரதாவோ யாரோ ஒரு கொடுத்த இடத்துல, காஞ்சனாவோ யாரோ கொடுத்த இடத்துல போத்தீஸ் பக்கத்தில் நம்ம அங்கே ஒரு பத்மாவதி தாயார் இது கட்ட போகிறாங்க. கோயம்புத்தூரில் G2 தன்னுடைய இடத்தை கொடுத்து அங்கே கட்டுவதாக இருக்குது. இப்போ கன்னியாகுமரியில் கட்டிட்டு இருக்காங்க. இது மாதிரி டெல்லி, இப்போ எல்லா ஊர்களையும் இப்போ கட்டுறாங்க. ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அவங்க கல்யாண மண்டபங்கள் இப்படி பல பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பணம் அரசியல்வாதிகள் கண்ணை உறுத்துகிறது. திருப்பதியுடைய முனிசிபாலிட்டி அங்கேருந்து 50 கோடி வரி போட்டு எடுக்கிறேன்னா அது தடை ஸ்டே வாங்கினாங்க. இது மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்குது. ஸோ இவர்களுடைய ஒரே வேலை அந்த பணத்தை ஒழுங்காக செலவு செய்கிறாங்களாங்கிறது மட்டும்தான். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் 100 வருஷமாக இருக்கிற ஒரு கோயில் மண்டபம், அது வந்து வாஸ்துபடி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மண்டபத்தை இடிச்சிட்டு திருப்பி பல லட்சம் செலவு பண்ணாங்க. இது வாஸ்து பேரில் இடிச்சது தப்புன்றாங்க. என்ன அந்த தீர்ப்பை நான் இன்னும் முழுமையாக படிக்கல. அந்த தீர்ப்பு படியாக இடிக்க அனுமதி கொடுத்த அவர்கள் அந்த பணத்தை இது பண்ணணும், திருப்பி கட்டி கொடுக்கணும்னு வரணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கோயில் இது பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, கட்டுமானம் பண்ணுறது, இதையெல்லாம் கான்ட்ராக்டுக்காக இருக்குது. நம்ம கோயில் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற பிடபிள்யூடியை விட அதிகமான கிட்டத்தட்ட இந்த கடந்த 4 மாதம் ஏப்ரலுக்குள்ளே கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க திட்டம் போட்டிருந்தாங்க. அதில் பெரும்பாலானவை இந்த ஸ்டே வாங்கிட்டாங்க. நம்ம நண்பர் ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றத்தில் வாங்கினார். அவரே எந்த ஒரு கல்யாண மண்டபம் கட்டக்கூடாதுன்னு வாங்கினார். அதுக்கப்புறம் எந்த கமர்ஷியல் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது சபரிமலை ஒரு உதாரணம். என்னால் தமிழகத்தில் இது போல 10-15 கோயில் திருப்பரங்குன்றத்திலேயே போன ஆட்சியின் போது இது பண்ணாங்க. அதுக்கு பேர் தங்க தேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு கருத்து போச்சு. அதாவது அப்ப அதுல என்ன தங்கம் இருந்தது. ஸோ இப்போ இந்த வழக்குல ஜெயராம் அவர்கள் என்ன போறாரு, ஈடிட்டேந்து வேற சம்மன் வந்திருக்கு. இல்ல, அவரை கூப்பிட்டு கேட்பாங்க. அவருக்கு தெரிஞ்சு சார் சம்மன் என்பது ரொம்ப 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று அக்யூஸ்டா போறது, இன்னொன்று விட்னஸா போறது. இப்போ எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தது, நீங்க என்ன பண்ணீங்க, யார் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க, ஏன்னா எப்படி யார் அதை கொடுக்கணுங்கிறதுக்கு பர்மிஷன் ஒன்று. நீங்க கோயிலில் நமக்கு எக்ஸ்ட்ரா விஐபி டிக்கெட்ல போகணும்னாலே யாரையாவது பிடிச்சி போகணும்னா உங்க வீட்டுக்கு அது வருதுன்னு சொன்னால் அது சாதாரணமாக வர முடியாது. அதான் சொல்றேனே, சபரிமலையிலிருந்து இங்க வரத்துக்கு 28 நாளோ 26 நாளோ ஆனதுங்கிறாங்க. இது மாதிரி பல பேருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களா, என்ன ஆச்சுங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கலாம் பல பேருக்கு. அதனால இப்போ அவர் தெளிவாக எனக்கு இது நான் எப்படி
எப்படி நான் யாரை பிடிச்சி வாங்கினேன், என்ன பண்ணேன், பூஜைக்காக வச்சிருந்தேன்னா என்னங்கிறத விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இது பண்ணியிருந்தா இது யார் கண்ட்ரோலில் இருந்தது, எப்படி இந்த வேலை நடந்ததுங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபையும் வந்து சார் சிபிஐ எஸ்ஐடி இவங்கெல்லாம் வந்தால் முழு தரவாக இருக்கும். இன்னொன்று இது கோர்ட் மானிட்டர்டு ப்ரோபாக நடக்குது. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அஜித்குமார் வழக்கில் நிகிதா அந்த நகையை திருட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதாவோ அல்லது நிகிதா கொடுத்த பிறகு எப்படி எதனால் அவர் அடிக்கப்பட்டார், அப்போ கம்ப்ளைண்ட்டே பொய்ன்னு தெரிஞ்சால், ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் யாராவது சொன்னால் நம்ப முடியாது. போலீஸ் ஒரு 10 நிமிஷம் விசாரித்தா கண்டுபிடிச்சிருப்பான். அப்படி இருக்கிறப்ப அப்படி அடித்து ஏன் கொல்லப்பட்டார்? ஸோ சிபிஐ வந்ததுனால இவ்வளோ விஷயமும் வந்திருக்கு. ஸோ இங்கே எஸ்ஐடி போட்டு கோர்ட் மானிட்டரிங் செய்வதால் சபரிமலையில் பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அராஜகம். அதாவது இந்தியாவில் இருக்கிற பல கோடி மக்கள் அந்த 48 நாளில் ப்ளஸ் ஒரு மாதமும் 1ஆம் தேதி தமிழ் மாதம் இல்லை மலையாள மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி கிட்டத்தட்ட வருஷத்துக்கே 50 நாள் தான், ஐ மீன் ஒரு 75 நாள் தான் திறந்திருக்கும். அதுக்குள்ளே 5 கோடி பேர் வந்து பார்க்குற ஒரு இடத்துடைய கோவில் நகையை எடுத்து அதை திருட்டுத்தனம் செய்வதற்கு தைரியம் வருகிறது. கடவுள்னா என்ன சொல்கிறது? ஏன்னா கடவுள் பல நேரங்களில் தண்டனையும் கொடுத்துருக்கார் சார். அதாவது மங்களூரில் ஒரு கோயில், அந்த கோயிலில் அசிங்கம் பண்ணுறேன்னு சொல்லி 3 இளைஞர்கள் பல கோயிலில் போய் இது சின்ன சின்ன கோயில்கள் வாசலில் மூத்திரம் அடிச்சுட்டு காண்டம்ஸை கையடித்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஒரு கோயிலில் செய்து அந்த கோயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் பரிகார பூஜை செஞ்சுட்டு பழையபடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் 4ஆவது நாள் பூசாரி வந்து திறந்து பூஜை பண்ணுறார். 3 இளைஞர்கள் வந்து காலில் விழுகிறாங்க. அந்த கோயில் பேர் கோரகஜர்னு பேர். ஐயா கோரகஜத்தை மன்னிப்பு கொடுங்க, ஐயா கோரகஜத்தை மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டால், நாங்கள் தான் அந்த அசிங்கம் பண்ணோம், 4 பேராக நாங்கள் செஞ்சோம், எங்களில் ஒருத்தன் அடுத்த நாளே உடம்பு வலின்னா சாயந்தரம் ஜுரம் வந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் ரத்தம் கக்கி சேர்த்துட்டான், இப்போ இவனுக்கு உடம்பு வலிங்கிறாங்க. தயவு செய்து கடவுளை நாங்கள் பண்ணது தப்பு, போலீஸ்க்கு போய் சரண்டர் ஆகிறோம், ஆனால் கோரகஜத்தை மன்னிப்பு வாங்கி கொடுங்கன்னார். சரி, இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி தண்டனை எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. அப்படி இருக்க இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை புரிந்து கொண்டு அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கோவில் சொத்துக்களில் கை வைப்பதை நிறுத்திவிட்டு கோவில் கடவுள் நம்பிக்கையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஓகே, ஜெயராமனுடைய அந்த இடி சம்மன் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ச்சியாக பல நேர்காணலில் இணைந்திருக்கிறதுக்காக ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.